நாம் கட் செய்து வச்சுருக்க கேன்வாஸை அப்படியே அயன் பாக்ஸினால் ஒரு லைனிங் துணியில் அயன் பண்ணி இதில் ஒட்ட வச்சிடணும். ஒட்ட வச்சுட்டு அப்புறமா இந்த பார்டரில் 1/4 இன்ச்சு கேப்புக்கு கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த சைடை மடக்கி ஓரம் சைடை மடக்கி தைக்கணும். சரிங்க, சுற்றிலும் இப்படியும் மடக்கி தைச்சிருங்க. சுற்றிலும் என்ன ஷேப்பு கழுத்து இருக்கோ அந்த ஷேப்புக்கு அப்படியே மடக்கி தைச்சிருங்க. மடக்கி தைச்சிட்டு அப்புறமா ஒரிஜினல் துணியில் இந்த கழுத்து, லைனிங், ஒரிஜினல் துணி, அப்புறமா அந்த கழுத்து அப்படி வச்சு செட் பண்ணிவிட்டு அடிக்கணும். செட் பண்ணிவிட்டு தைக்கணும். ஃப்ரண்ட் பீஸு லைனிங் அப்படியே விரித்து வைங்க. அப்புறமா ஃப்ரண்ட் பீஸில் ஒரிஜினல் பீஸு அப்படியே நல்ல பகுதியை மேல் பக்கமாக நல்ல பகுதியை மேல் பக்கமாக விரித்து வைங்க. அதுக்கு மேலே தான் இதை வந்து செட் பண்ணணும். செட் பண்ணி அடித்து மறைக்கும்போது அந்த லைனிங்கோட இது வந்து இங்கே அட்டாச் ஆகும். அதுக்கு வேண்டியது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை விரிச்சுவோங்க. ரெண்டாவது ஒரிஜினல் பீஸை விரிச்சுவோங்க. ஒரிஜினல் பீஸுக்கு நல்ல பகுதியை வெளியில் தெரியும்படியாக அமைக்கணும். அப்புறமா இதை கரெக்டாக இந்த சென்டருக்கு கரெக்டாக இங்கே சென்டரில் கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லை குட்டியாட்டு, சென்டரில் ஒரு டாட்டு போட்டு வச்சுடுங்க. இல்லைனா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அப்படியே இந்த சென்டரை இங்கே வந்து பின் பண்ணிவோங்க. அங்கே இங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் பின் பண்ணுறோம். அப்புறமா தைக்க வேண்டியதுதான். இப்படியே சுழட்டி தைக்கணும். கேன்வாஸுக்கு பக்கத்துலேயே தைக்கணும். அப்போ தாங்க கரெக்டாக வரும். அப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணணும். இந்த கேன்வாஸுக்கு அதே ட்ராயிங் தான், அப்படியே அதே ஸ்டைலில் தைச்சுவாங்க. என்ன கழுத்து என்ன ஷேப்பாக இருந்தாலும் கரெக்டாக அதே ஷேப்பு தைச்சிடலாம். சரிங்க, தையல் தைச்சி முடித்த உடனே பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. அப்புறமா 1/4 இன்ச்சு தையல் தும்பு விட்டு தான் கட் பண்ணணும். இங்கே ஒரிஜினல் லைனிங் ப்ளஸ் அப்படியே 1/4 இன்ச்சு தையல் தும்பு விட்டு கட் செய்துட்டு இந்த ஷேப்பு ஏதாவது வித்தியாசமான ஷேப் கொடுத்தாலும் ஏதாவது நூலில் டச் ஆகக்கூடாது. நூலில் டச் ஆகாமல் அப்படியே குட்டி குட்டியாக அங்கங்கே வெட்டு கொடுக்கணும். நூலில் கட் பண்ணிடாதுங்க. இந்த ஒரு இசைவுக்காக நம்ம மறைக்கும்போது துணிகள் அப்படி இசைந்து கொடுக்கும். அதுக்காக கட் செய்துட்டு அப்படியே இது ஒரிஜினல் பக்கம், இது பேக் சைடில் அப்படியே மடித்து அதுக்கு முன்னாடி ஒரு பதிப்படி அடிச்சுவோங்க. மறைஞ்சு நீட்டாக வந்துடும்.